அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் உலகத் தமிழர் ஒன்றியம் இணைந்து மாபெரும் திருக்குறள் திருவிழா உலக சாதனை நிகழ்வை 7/7/2024 அன்று சென்னை முகப்பேறு மேற்கில் அமைந்துள்ள அமுதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. இதற்கு தலைமையேற்றவர் பட்டம் விழையா பாவலர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா ஆவார். இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார். இதில் தொடக்க உரை நிகழ்த்தியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்களும் முனைவர் MK ராஜ்குமார் ஐயா அவர்களும் ஆவார். இந்நிகழ்வை தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள். இதில் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்களும் இணைந்து சிறப்பாக பாடினார்கள். வரவேற்புரை வழங்குவதற்காக டாக்டர் தக்கோலம் ஜலநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருந்தார். அவருடன் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களும் இணைந்து சிறப்பானதொரு வரவேற்புரையை வழங்கினார்கள். முதல் அமர்வாக கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்தவர் கனவு ஆசிரியர் இரா கல்யாணி அவர்கள் பழனியிலிருந்து வந்திருந்தார்கள். இந்த கவியரங்கில் முன்னிலை கவிதை வாசித்தவர் கவிஞர் அருணா, கவிஞர் திலகம் புதுவை புவனா ஆகும். தொடக்க கவிதையை வாசித்தவர் திரு இரா சந்திரசேகரன். நிறைவாக கவிதை வழங்கியவர் கவிஞர் சீதா கலியபெருமாள் அவர்கள். இவர்களைத் தவிர இவர்களைத் தொடர்ந்து இன்னும் பல கவிஞர்கள் சிறப்பானதொரு கவிதையை வாசித்தார்கள். இந்த கவியரங்கத்திற்கு தலைப்பு அன்பின் வழியது உயிர்நிலை. இரண்டாவது அமர்வை தலைமையேற்று நடத்தி கொடுத்தவர் கவிஞர் பொன் கதிரவன் அவர்கள். அந்த கவியரங்கில் முன்னிலை கவிதை வாசித்தவர் கவிஞர் மணிமொழி செல்வன். தொடக்க கவிதை வாசித்தவர் கவிஞர் எழில் மாயோன், கவிஞர் தட்சிணாமூர்த்தி ஆகும். நிறைவு கவிதையை வாசித்து நிறைவு செய்தவர் கவிஞர் செல்வகுமாரவேலு ஆகும். இதனைத் தொடர்ந்து அருகிலேயே உள்ள வகுப்பில் மாணவர்களுக்கு சிறார்களுக்கான பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. திருக்குறள் தொடர்பாக அனைத்து போட்டிகளும் சிறப்பாக நடந்தேறியது. அதன்பின் கவிஞர்களுக்கான நேரடி கவிதை போட்டியும் அன்புடைமை என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. 5 மணி அளவில் சிறார்களெல்லாம் திருவள்ளுவரைப் போல மாறுவேடமிட்டு மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டனர். நூல்கள் வெளியிடப்பட்டது. அதற்கு தலைமையாக சிறப்பு ஆலோசகராக நூல்வயல் பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய இரா விஜயா அம்மா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தார். கவிஞர் முத்துராஜா அவர்களுக்கு தமிழக அரசின் அஞ்சல் தலையை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வெளியிட்டு சிறப்பு செய்யப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக பன்முக எழுத்தாளர் டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களும், முனைவர் பேராசிரியர் பாரதி சந்திரன் அவர்களும், முனைவர் பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் சின்னஞ்சிறு கிளியே என்ற சிறுவர் பாடல் தொகுப்பு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. அதனை 7 கவிஞர்கள் எழுதியுள்ளார்கள். இதை பெற்றுக்கொண்டவர் கனவு ஆசிரியர் ராதிகா ஆகும். பிறகு கவிஞர் மணிமொழி செல்வன் அவர்கள் எழுதிய அப்புச்சி என்ற கவிதை நூலை வெளியிட்டனர். இதை பன்முக எழுத்தாளர் டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட, இந்த நாடு எங்கள் சொந்தம் என்ற முகங்கள் 6 என்ற கவிதை நூலின் 3வது தொகுதியை முனைவர் பேராசிரியர் பாரதி சந்திரன் அவர்கள் வெளியிட கனவு ஆசிரியை கயல்வழி அவர்கள் பெற்றுக்கொண்டார். கவிச்செல்வம் சீதா கலியபெருமாள் அவர்கள் எழுதிய வானத்தின் வெளியே என்ற கவிதை நூலை குறுங்குளம் முத்துராஜா அவர்கள் வெளியிட இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் பெற்றுக்கொண்டார். கவிஞர் செல்வகுமாரவேலு எழுதிய விழுமியங்கள் கவிதை நூலை MK ராஜ்குமார் அவர்கள் வெளியிட கவிஞர் கன்னித்தமிழ்தாசன் பெற்றுக்கொண்டார். இவ்வாறாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. இறுதியாக பன்னாட்டு கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பள்ளி சிறுவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கவிதை போட்டியில் பங்கேற்றவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சாதனை மகளிர் விருதும் சீர்மிகு ஆசிரியர் விருதும் உலக சான்றிதழ் சாதனை சட்டகங்களும் வழங்கப்பட்டது. இந்த விழா சிறப்பாக நடந்தேறுவதற்காக
நமக்கு சிறப்பாக பணியாற்றி உறுதுணையாக இருந்தவர்கள் விழாக்குழுவினர். அவர்கள் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள், கவியரசி இரா விஜயா அவர்கள், முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள், ஔவை ஈரோடு திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள், இசையரசி கற்பகம் அவர்கள், தமிழ் பணிச்செம்மல் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள், திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள், இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள், கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள், கவிஞர் புதுவை புவனா அவர்கள், சீர்மிகு ஆசிரியர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள், கவிஞர் திலகம் தனலட்சுமி மனோகரன் அவர்கள் மற்றும் நம்முடைய பட்டம் விழையா பாவலர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் அனைவருக்கும், விழா சிறப்புற உதவிய அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.